சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொரு நோயாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் கிரிமினல் வார்டில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஜாகிர் என்பவர் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி மனநலம் பாதிக்கப்பட்டு உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தார். இவர் மீது ஆலியார் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதே மருத்துவமனையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த அரவிந்த் சாமி என்பவர் மனநல சிகிச்சை பெற்று வருகிறார். இவர் மீதும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி கிரிமினல் வார்டில் உள்ள கழிவறை பகுதியில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அரவிந்த் சாமி ஜாகீரை கொடூரமாக தாக்கியதாக தெரிகிறது. காயமடைந்த அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக தலைமை வழக்கு பதிவு செய்து அரவிந்த் சாமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.